பிரைஸ் தி லார்ட். இந்த மிட்வீக் சர்வீஸில் உங்களை வெல்கம் பண்ணுறோம். இந்த நாளில் எங்களோடு கூட சேர்ந்து அவர் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி இருக்கலாமா? இயேசுவே, நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். இன்னைக்கு உங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இயேசுவே, நீர் பெரியவராக இருக்கிறீங்க. நன்றி. ஓ ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, உங்க அன்பு மட்டும் போதும் இயேசுப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். 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 எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே. எல்லாமே அவர்தானே, எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்த அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்த அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா, எனக்கு என் நேசர் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி, என் நேசர் நீர்தானையா, எனக்கு என் நேசர் நீர்தானையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அருள் கடல் நீர்தானையா, எனக்கு அருள் கடல் நீர்தானையா. அருள் கடல் நீர்தானே, அருள் கடல் நீர்தானையா, எனக்கு அருள் கடல் நீர்தானையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்த அன்பு போதுமையா, உறவோ
பிரிக்காதையா. உந்த அன்பு போதுமையா. உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா. எனக்கு என் நேசர் நீர்தானையா. என் நேசர் நீர்தானையா. எனக்கு என் நேசர் நீர்தானையா. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே. மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே. மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே. விண்ணக பேரின்பமே. எனக்கு விண்ணக பேரின்பமே. அப்பா உங்களை உயர்த்துகிறோம். விண்ணக பேரின்பமே. ஓ எனக்கு விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. உங்க தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. ஆராதனையோ ஆராதனை. விடுதோர் அவருடைய கரங்களை உயர்த்தி ஆராதனை. உங்க பிரசன்னம் வேணும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பரே என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம்
உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே எங்களை ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். உம் தூய வழிகள், உம் தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. இயேசுவே உம் தூய வழிகள் மேன்மையாக சத்திய தீபமன்றோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. அப்பா உங்களை உயர். எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. கரங்களை தட்டி வீடுதோறும் அப்படியே நன்றிகளை செலுத்தலாமா? எங்க துதி மகிமையெல்லாம் இசப்பா நாங்க செலுத்துறதெல்லாம் உங்க ஒருவருக்கே வந்து சேரிட்டோம் ஆண்டவரே. இதுல நீங்க மட்டும் மகிமைப்படுறீங்க, அதுக்காக நன்றி இசப்பா. உங்களே நாங்க துதிக்கிறோம், உங்களே நாங்க வணங்குகிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, எங்க உள்ளத்தை ஓப்பன் பண்ணி தரோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யலாமா? நன்றி ஆண்டவரே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்துறோம். நீ எல்லா துதிகான மகிமைக்கு பார்த்தீரர். இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தை எங்கள் கூட பேச போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூட பேசுங்க, எங்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன ஒரு அருமையான வியாழக்கிழமை. கர்த்தருடைய பிரசன்னம் வீடுகள் தோறும் நம்மளை நிரப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அருமையான ஒரு ஆராதனை நேரத்துக்கு அப்புறம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறது ஒரு பெரிய இன்பம். நம்ம அந்நிய பாஷைகளின் ஒரு தொடர் போதனையில் இருக்கிறோம். போன வாரம் ஒரு அருமையான ஒரு டீச்சிங் நம்ம பார்த்தோம். பெந்தகோஸ்தே நாள்லேருந்து கர்த்தர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை சத்தியங்களை எடுத்து நம்மளுக்கு போதிச்சார். என்ன அருமையான விஷயம் இல்லைங்களா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் அதோடைய 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்து வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம தியானம் பண்ணோம். அதில் பெந்தகோஸ்தே அன்னைக்கு தேவன் செய்ய சொன்ன அந்த பலிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக முதலாவது புதுசாக ஒரு போஜன பலி அப்படின்னு சொன்னார், நியூ மீல் ஆஃபரிங் அப்படின்னு. ஸோ பெந்தகோஸ்தே அன்னைக்கு, பெந்தகோஸ்தேன்றது அவங்களுடைய ஒரு பண்டிகை, நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், ஷவோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகையில் அதுதான் நடுவில் இருக்கிற பண்டிகை, அதுதான் 4வது பண்டிகை அவங்களுடைய கேலண்டரில், அவங்களுடைய ஆர்டர் பொறுத்த வரைக்கும். அந்த பண்டிகை அன்னைக்கு காலையில் என்ன பண்ணுவாங்களா, ஒரு புது போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாங்களாம். பாரு, நியூ டங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வேதத்தில் கொடுத்துருக்குறது. புது பாஷைகளை கர்த்தர் அன்னைக்கு தான் கொடுத்தார். இந்த புது போஜன பலியை அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறார் பாருங்களா. அவர் சொல்கிறாரு, மாவை 5 பாகமாக அப்படின்னு எப்படி சொல்லாமல் அவர் 10 பாகமாக மாவை பிரிக்க சொல்கிறார். பிரிச்சுட்டு அந்த 1 மெஷர்மெண்ட் ஆஃப் அந்த மாவை
10 பாகமா பிரிச்சுட்டு அதையும் 2ஆ பிரின்றார். அப்ப இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5. இந்த 5 பாகத்துல இருந்து ஒரு அப்பத்தை செய்யுங்க, இந்த 5 பாகத்துல இருந்து ஒரு அப்பத்தை செய்யுங்க. டோட்டலா 2 அப்பத்தை செஞ்சு ஆண்டவர் முன்னாடி ஒரு அசைவாட்டுதலின் பலியாக செலுத்துங்க, ஒரு வேவ் ஆஃபரிங்கா கொடுங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு பெந்தகோஸ்தே அன்னைக்கு. என்ன அர்த்தம் அதுக்கு? பெந்தகோஸ்தே அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, 5 கிருபை, என்னுடைய கிருபையின் நிமித்தம் யூதர்களையும் நான் சபையா அங்கீகரிக்க போறேன், என்னை விசுவாசிக்கிற புறஜாதிகளையும் நான் சபையை அங்கீகரிக்க போறேன். ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாரையும் ஒரு சரீரமாக, ஒரு சபையாக கர்த்தர் அங்கீகரிச்ச நாள், சபையின் பிறந்த நாள். ஸோ அன்னைக்கு யூதர்களும் புறஜாதிகளும் கலந்து ஆராதிக்கிற ஒரு சர்ச்சை கர்த்தர் ஏற்படுத்தினார், ஒரு சிஸ்டமை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுதான் சபை. Both are called by grace. இதுலயும் 5 பகுதி, இதுலயும் 5 பகுதி. 2 அப்பங்கள், ஒன்னு யூதர்களை குறிக்குது, இன்னொன்னு புறஜாதிகளை குறிக்குது. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுல அந்த அப்பத்துல புளிப்பு இருக்குது. இப்போ வேற எல்லா பலிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து புளிப்புலா அப்பத்துடைய பண்டிகை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல லெவன் இருக்கக்கூடாது, சரியா? அப்படின்னா அந்த புளிப்பு இருக்கக்கூடாது. எப்படி மாவை உப்ப வைக்கிறதுக்காக புளிக்கிறதுக்காக நம்ம போடுவோம் இல்லையா ஒரு சில விஷயங்கள், அது பேக்கிங் சோடாவா இருக்கலாம், ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா அந்த ஈஸ்டோ அந்த பேக்கிங் சோடாவோ போடாத மாதிரி அந்த அப்பத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார் வேற எல்லா விஷயத்திலையும். ஆனா தடவை பெந்தகோஸ்தே அன்னைக்கு கொடுக்கப்படுற பலியில மட்டும், போஜன பலியில மட்டும் புளிப்பு இருந்தா பரவாயில்லன்றார் ஆண்டவர். ஏன்னா எல்லாரும் கவனிங்க, வேற எல்லா நாட்கள் செலுத்துற பலியும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அவர்கிட்ட பாவம் இல்லை, குற்றமற்றவர், குற்றமில்லாதவர், பழுதற்றவர். அந்த 11 அப்படின்றது, இந்த புளிப்புன்றது பாவத்துக்கு அடையாளம். அப்போ வேற எல்லா பலிகளும் இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுச்சு, அவர் யாருன்றதை காமிச்சிச்சு. ஆனா இந்த 2 அப்பங்களும் நம்ம யாருன்றது காமிக்குது. So these 2 loaves are not representing Jesus, they represent the church. In other words, God now accepts us with our failures and mistakes. ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நம்ம ஏத்துக்கிட்டா, நம்ம எல்லாரையுமே நம்மளுடைய தவறுகள் மத்தியிலையும், நம்ம பாவங்கள் குற்றங்கள் மத்தியிலையும் அவர் நம்மளை ஏத்துக்கிறார். முதலாவது நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிச்சிடுறாரு. ஆனா தினசரி வாழ்க்கையில நம்ம தவறுறது உண்டு. தினசரி வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணங்கள் மூலமா, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், நம்ம தவறிடுறோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பரவாயில்ல, புளிப்பு இருந்தா பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில பாவங்கள் குற்றங்கள் இருந்துச்சுன்னா கவலைப்படாத, வா என்கிட்ட தைரியமா வா. ஒரு சில விஷயம் தவறிட்டு இருக்கிறியா, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா, இல்ல ஏதாவது நீ காலையில சண்டை போட்டியா, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி, என் சமூகத்துல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையில நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா கவலைப்படாத. ஏன்னா இது பெந்தகோஸ்தேயின் காலம், இது பெந்தகோஸ்தே பண்டிகை ஞாபகப்படுத்திக்கிற சபைன்ற அந்த புது ஒரு ஜனக்கூட்டத்தை நான் எனக்காக ஆயத்தப்படுத்தின ஒரு விஷயம். அவங்கள நான் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏத்துக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். லைவ் சாட்ல போடுங்க, God accepts me with my imperfections. நம்மளுடைய குறைபாடுகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறார். இதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகையுடைய ஒரு முக்கியமான எசன்ஸ். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால, இயேசு பரிசுத்தமானவராக இருக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருமே குறைபாடுகளோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவருடைய பரிசுத்தம் நம்முடையதா ஆண்டவர் கணக்கு எடுத்துக்கிறாரு. அதான் நம்ம பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அது முடிச்சிட்ட பிறகு, அந்த அசைவாட்டுதல் பலி முடிஞ்ச பிறகு ஆண்டவர் 10 மிருகங்களை பலி கொடுக்க சொல்றாரு. 10 burnt offerings, 10 சர்வாங்க தகன பலிகள். முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார் ஆண்டவர். ஏன்னா அப்ப சீனாய் மலைக்குள்ள இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கோட டீச்சிங் உங்களுக்கு கிடைக்கணும், சரியா? இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா. ஆனா முழு பெந்தகோஸ்தே அன்னைக்கு கர்த்தர் 10 பலிகள் ஆயத்தப்படுத்துறாரு. இப்ப நாங்க எப்படி பலி செலுத்துறது? முதலாவது நாளா ஞாபகம் வச்சுங்க, அது 10 கட்டளைகளின் உடன்படிக்கை, இது 10 பலிகளின் உடன்படிக்கை. 10 அர்த்தம் எல்லா முழுமை அடையாளம், இந்த 10 அர்த்தம் எல்லா முழுமை அடையாளம். கிறிஸ்தவ வாழ்க்கையவே கர்த்தர் நீ பலி செலுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பலியை செலுத்துறது? இப்ப இயேசுதான் நமக்காக ஒரே பலியாக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிட்டாரே சிலுவையில அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன பலியா? ஸ்தோத்திர பலிகள். 2 விஷயம், ஒன்னு வந்து துதி, அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் சொல்றார், துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் செலுத்தினீங்கன்னா அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில நீங்க எனக்கு அர்ப்பணிக்கிற பலிகள்.
அப்ப அன்னைக்கு பெந்தகோஸ்தே அன்னைக்கு 10 சர்வாங்க தகன பலிகளை கொடுத்தாங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ சபை தானே, நீ சபையில ஒருத்தர் தானே, அப்ப நீயும் என்ன பண்ற தெரியுமா, பலிகளை செலுத்து. என்ன பலிகள் ஆண்டவரே? உன்னுடைய உதடுல இருந்து நன்றி செலுத்துற பலிகள், உன்னுடைய உதடுல இருந்து நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. அதுதான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு அருமையான விஷயம். பெந்தகோஸ்தேனா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தருக்கு 10 பலிகள், 10 சர்வாங்க தகன பலிகள் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை. What is the lifestyle of a Pentecostal believer? See, this is what it is. It's about living a life where we constantly offer him burnt offerings of praise and thanksgiving. நன்றி செலுத்துற வாழ்க்கைய நம்ம கடைபிடிச்சோம்னா அதுதான் பெந்தகோஸ்தே வாழ்க்கை. எப்படி பதர் இது டங்ஸ்க்கு சம்பந்தப்படுது? டங்ஸ் தானே புது நன்றி செலுத்துற விதம். பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 11 வசனத்துல போட்டிருக்குது, அவர்கள் எல்லோரும் பாருங்களேன், நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அந்நிய பாஷை பேசும்போது என்ன பேசுறோமா? தேவனுடைய மகத்துவங்கள். முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு மனுஷனுடைய கிரியைகள் மேன்மைப்பட்டுச்சு. நீ கொலை செய்யாத, நீ இப்படி பண்ணாத, நீ இச்சையாதிருப்பாயாக, நீ பொய் பேசாத. ஆனா முழு பெந்தகோஸ்தே அன்னைக்கு கர்த்தர் அவருடைய கிரியைகளை நம்மள பேச சொல்றாரு. அதுதான் ஸ்தோத்திர பலிகள். We thank him for what he's done. பாருங்க, 1 Corinthians chapter 14 verse number 16ல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, பாரு அந்நிய பாஷையில பேசுறத பவுல் என்ன சொல்றாரு, ஆவியோட ஸ்தோத்திரம் பண்ணும்போது. So when you're speaking in tongues, you're giving thanks. Come on, you're giving thanks. கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே. என்ன சொல்றாரு, நீ சர்ச்சில் வந்து ஒருவேளை நீ அந்நிய பாஷையில பேசும்போது, ஒருவேளை நீ மைக் புடிச்சுன்னு ஜனங்களை வழி நடத்த வரும்போது நீ அந்நிய பாஷையில பேசினா ஜனங்களுக்கு எப்படி புரியும்? நீ ஜனங்களுக்கு புரியுற பாஷையில பேசு, இல்லைனா அந்நிய பாஷையில பேசி அதை நீ வியாக்கியானம் பண்ணுன்றார். இல்லைனா நீ நன்றி செலுத்துறது அவன் எப்படி புரிஞ்சுக்குவான்? அந்நிய பாஷை நன்றி செலுத்துறது. கமான், அந்நிய பாஷை நன்றி செலுத்துறது. பெந்தகோஸ்தே அன்னைக்கு 10 சர்வாங்க தகன பலிகளை கர்த்தர் கொடுக்க சொன்னாரு. அதே மாதிரி முழு பெந்தகோஸ்தே அன்னைக்கு அந்நிய பாஷையின் வரத்தின் மூலமா சபையான அனைவரும் புது தகன பலிகளை செலுத்த ஆரம்பிச்சாங்க. When you speak in tongues, you are offering God burnt offerings. Come on, hallelujah. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்திட்டு இருக்கிறோம். அந்நிய பாஷை பேசும்போது நன்றி செலுத்துறீங்க, கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுறீங்க, அவருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்திட்டு இருக்கிறீங்க. Come on, எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப வாஞ்சையா இருக்கலாம். ஒரு சில பேர் சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு விசேஷித்த வகையில் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்க, விசேஷித்த வகையில் என் ஜெபத்தை கேளுங்க, இல்லைனா ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும், ஸ்பெஷலான வழியில் என்ன வழி நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கர்த்தர் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். யார் யார் இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் ஒரு சிலர் மேலே மட்டும் அவருடைய தயவு அதிகமாக இருக்குது. ஒரு சிலரை மட்டும் அவர் ரியலாகவே பிரத்யேகமாக காமிக்கிறார், வித்தியாசமாக காமிக்கிறார். ஒரு சிலரை தேவன் ரியலாகவே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவங்க மேலே வச்சிருக்கிறார். மரியாள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு தன்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்க போறான்னு சொல்ல வரும்போது தேவதூதர் மரியாளை பார்த்து சொல்றாரு பாருங்க, கிருபை பெற்றவளே. அது நீங்க ஒரிஜினல் நீங்க பார்த்தீங்கன்னா மகா பெரிய கிருபை உடையவளே அப்படின்னு வரும். Okay, so there is something called great grace. If there is something called grace, there is something called great grace. அதிகமான கிருபையை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும், கிருபையை நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்க முடியும். அப்போ எப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது? நான் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் எல்லார்கிட்டையும் வரவே இல்லை தெரியுமா பேசுறதுக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர்கிட்ட தேவன் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன ஆசையோ கேளுன்னு சொல்லி. எத்தனை பேரையோ ஆசைப்பட்டிருப்போம், நம்மள்கிட்ட ஒரு நாள் கேட்க மாட்டாரா ஆண்டவர் இந்த மாதிரி? நம்மளும் லிஸ்ட்டுங்களாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு சில பேர். ஆனால் தேவன் இவர்கிட்ட மட்டும் வெளிப்படுறதுக்கு காரணம் என்னது? இவர் பேர் என்னது? சாலமன். சாலமன் கிட்ட தேவன் வந்து கேட்குறாரு, என்னப்பா வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன். நான் மாதிரி ஒரு ஓப்பன் டோர் பாருங்க. அது ஏன் அத்தனை ராஜாங்களை விட்டு சாலமனை கர்த்தர் ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். எத்தனை செலுத்தினாரா? 1000 சர்வாங்க தகன பலிகள். ஏன் கர்த்தர் அவர்கிட்ட போனார் ஸ்பெஷலா? ஏன்னா அவன் உள்ள ஸ்பெஷலான ஒரு வகையில் ஆண்டவருக்கு தகன பலிகளை செலுத்துறதுக்காக கமிட்மெண்ட் எடுத்திருந்தா அதை செஞ்சு முடிச்சான். He was a worshipper and he was a worshipper beyond the ordinary.
பெரிய அளவில் ஆராதனை வீரனா இருந்தாரு. சும்மா பலி கொடுக்குறவன் இல்லை, அவன் போய் ஒன்னொன்னு குத்துட்டு வரத்தான். ஆனா சாலமன் 1000 பலி கொடுக்குறாரு பாரு அவரு. He was a man of worship. புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையில அதிகமா பேசுறவனுக்கு சமானம் சாலமன். கர்த்தர் அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்புறம் சாலமன் ஞானத்தை கேட்கிறாரு, தேவன் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாரு. ஸோ கனவுல கர்த்தர் ஞானத்தை கொடுத்துறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துறாரு. ஆனா கனவுல இருந்து தெளிஞ்சிட்ட பிறகு 15ஆம் வசனத்துல சாலமன் என்ன பண்றாரு பாருங்க. How did he respond to God's goodness? சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். பாருங்க, இன்னும் என்ன பண்றான் தெரியுமா? சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள். ஏன் கர்த்தர் சாலமோனை விசேஷித்த வகையில நேசிச்சார்? ஏன் ஒரு விசேஷத்த வகையில தயவை காமிச்சார் சாலமோனுக்கு? யாருக்கும் கேட்காத ஒரு விஷயத்த சாலமன்ட்ட வந்து கேட்டார்னா ஏன் தெரியுமா? ஏன்னா தான் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளை செலுத்துறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தார். கர்த்தரை ஆராதிக்கிறதுல அவர் பெரிய அளவுல தன்னுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷனா இருந்தாரு. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவேலன்ட் தெரியுமா? டங்ஸ்ல புதிய ஏற்பாட்டில் பேசுற நமக்கு ஈக்குவேலண்டா இருக்குது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. இவர் எவ்வளவு பிரமாண்டமா கர்த்தரை ஆராதிச்சாருன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 8:63 நம்ம வரலாம். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆண்டுடைய தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது எவ்வளவு பலி கொடுத்தாரா? 22,000 ஆக்சன். ஒரு மாட்டுடைய விலை என்னன்னு தெரியுமா? ஒரு மாட்டுடைய விலை எவ்வளவு லட்சங்கள் தெரியுமா? பாருங்க, 22,000 காளைகளை பலி கொடுத்து, அது மட்டும் இல்ல 1,20,000 ஆடுகளை பலி கொடுத்தாரு. அவரு உள்ளம் பாருங்க என்ன நன்றியோட ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி. ஒரு ஆட்டுடைய விலை எவ்வளோ கணக்கு போடுங்க. ஒரு சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பண்டிகைக்கு ஆடை வெட்டுவாங்க. அதில் ஒரு நண்பர் சொல்றாரு, நாங்கள் ஒரு ஆடு வாங்கி இருக்கிறோம் பண்டிகைக்கு, எவ்வளோ 40,000 ரூபான்றாரு. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபாய். அந்த ஆடு பார்த்தா அவ்வளோ வஸ்திரமா இருக்குது பாருங்க, ஒரு கடை அது 40,000 ரூபாய் வாங்குது. ஸோ 1,20,000 ஆடுகளை பலி கொடுத்தாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வந்துட்டு இருக்கிறேன் நான், சாலமன் ஒரு கர்த்தருக்கு பலி செலுத்துறதுல ரொம்பவே நோக்கமா இருந்தவன். ராஜாவானா பலி கொடுக்குறான், ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு, அது கொடுத்த ஒரு பலி கொடுக்குறான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்காக பலி கொடுத்துட்டே இருக்கிறார். ஆக்சுவலா இதனுடைய டீட்டெயில் பாருங்க, 2 நாளாகமம் 7:7 வசனத்துல. இப்ப சாலமன் அந்த பிரதிஷ்டை பண்ற அதே சீன்ல தான் இருக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் பாருங்க 7 வசனத்துல. சாலமன் உண்டாக்கின வெங்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நீனத்தையும் கொள்ள மாட்டாதிருந்தபடினால் 10 சரியா, பெரிய பலிபீடம் தெரியுமா? அது தேவாலயத்தில் அவர் கட்டினது செஞ்சது அதே 10 பாரு, அந்த இடம் 10. அதான் என்ன பண்ணிட்டாங்களா, பிரகாரத்தின் நடுமயத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் பலிகளின் நீனத்தையும் செலுத்தினான். என்னாச்சா, 22,000 காளைகளும் 1,20,000 ஆடுகளை பலி கொடுக்கணும்னா பலிபீடத்தில் இடம் 10 ராஜா. அவர் சொல்றாரு, அதுக்குன்னு பலிகளை கம்மி பண்ண வேண்டாம். என்ன பண்ண போறோம் தெரியுமா, பலிபீடத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு கேப் இருக்குது பாரு, அந்த இடத்தை ஃபுல்லாவே பலிபீடமா பிரதிஷ்டை பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் வாட் வாஸ் சாலமன் சேயிங்? ஆண்டவரே பார், தேவாலயம் நம்முடைய சரீரத்துக்கு அடையாளம். ஒரு சில நேரங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கை தினமும் ஒவ்வொரு நாள் பூரா நான் அந்நிய பாஷையில பேச நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன ஒரு கமிட்மெண்ட் பாருங்க. நான் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்ச அந்த நாட்களில், அதை பேச ஆரம்பிச்சு ஒரு சில நாட்களில் நான் காலேஜ் ஒரு நாள் லீவ் போட்டேன் பாருங்க. லீவ் போட்டு அந்த நாள் முழுவதும் நான் அந்நிய பாஷையில் பேசணும்னு சொல்லி ஒரு பார்க்கில் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷையில் நான் ஜெபம் பண்ண முடிஞ்சது பாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ எவ்வளோ சர்வாங்க பலிகளை செலுத்துறதுக்கு நோக்கமாக இருக்கிறியோ புதிய ஏற்பாட்டில், நீ எவ்வளோ அந்நிய பாஷையில பேசுறதுக்கு நீ ரெடியா இருக்கிறியோ அவ்வளவும் என் தயவு உன் வாழ்க்கையில நிரம்ப ஆரம்பிக்கும். அவ்வளவும் உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற சித்தங்களை நீ நிறைவேற்ற ஆரம்பிப்ப. அவ்வளவும் உன் மேல என்னுடைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். சாலமோனுடைய ரகசியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சர்வாங்க தகன பலிகள் எப்படி பதர் செலுத்துறது? எபிரேயர் 13:15 நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகளும் நம்மளுடைய துதி பலிகளும். ஆமென்.
ஹalleluya. ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் எலாபரேட் பண்ணி நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ பெந்தகோஸ்தே ஜனங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ கூச்சல் போடுறவங்க, கத்துறவங்க, ஏதோ வெள்ளை சட்டை போட்டுன்னு வரவங்கன்னு அர்த்தம் இல்லை. பெந்தகோஸ்தே ஜனங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் பெந்தகோஸ்தே ஜனங்க தான். ஏன்? சபை பிறந்ததே பெந்தகோஸ்தே அன்னைக்கு தான். ஆனால் ஆவியானவரை பெற்ற பிறகு அந்நிய பாஷையில் பேச தயக்கமாக இல்லாமல் தினமும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா பெந்தகோஸ்தே அன்னைக்கு நடந்ததை நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். என்ன பதில் நடந்துச்சு அன்னைக்கு? கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்தினாங்க, ஸ்பெஷல் ஃபேவருக்காக. ஆமென். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அந்நிய பாஷைகள் கொடுத்துருக்கிறார். தேவன் நமக்கு சகாயம் செய்யணும்னு விருப்பப்படுறார். இன்னைக்கு டீச்சிங் இதுதான். இன்னைக்கு தான் இப்போ தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் சகாயர்னு போட்டிருக்குது பாருங்க. யோவான் 14:16 நம்ம படிக்கிறோம். ஆவியானவர் சகாயம் பண்றவர். அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ஷன்ல இங்கிலீஷ்ல கூட ஒரு மாதிரி கொடுத்துருக்கும். ஒரு வேர்ஷன்ல ஹெல்ப்பர்னு இருக்கும், ஒரு வேர்ஷன்ல கம்ஃபர்டர், ஒரு வேர்ஷன்ல கவுன்சிலர்னு இருக்கும். இந்த சகாயர்ன்றது மட்டும் நம்ம இன்னைக்கு நம்ம சிங்கிள் அவுட் பண்ணிக்கலாமா? ஆவியானவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். லைவ் சாட்ல போடுங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை ஹெல்ப்பர். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுடைய ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க தூங்கியிருந்தாங்கன்னா அப்படியே எழுப்பி விடுங்க அவங்கள. ஓகே, அந்த வகையில் கூட அவர் எழுப்புறார். சரியா? ஆவியானவர் நம்மளுடைய சகாயராக இருக்கிறார். இப்போ ஏன் ஆவியானவர் விசுவாசிக்குள்ள ஒரு சகாயராக இருக்கிறாரு? ஏன்னா ஒரு விசுவாசிக்கு சகாயம் தேவை. சகாயமே தேவைப்படாதவன் ஒழுங்கான கிறிஸ்தவன் சொல்ல வேண்டாம். ஒரு சில தடவை விடுவான், ஒரு சில தடவை தவறு செய்வான், ஒரு சில விஷயத்தில் அவன் குறைபாடு உள்ளவனா இருப்பான். ஆனால் அவனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. This means, see, if you see the Holy Spirit as a helper, this means the Holy Spirit dwells inside imperfect people. குறைபாடுகள் உள்ள ஜனங்க மத்தியில் ஆவியானவர் வாசமா இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவர் சகாயர். இல்லை, குறைவே இல்லாத ஜனங்கள்கிட்ட தான் ஆவியானவர் தங்கி இருப்பார்னா அப்புறம் சகாயர் நாத்துக்கு அவங்கள்ட்ட குறைவே இல்லைனா, அவங்கள்ட்ட குறைவு இருக்கிறதுனால தானே அவர் சகாயராக வரணும். இன்னைக்கு நீங்கள் இம்பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்தம்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். He is on the inside of you. நீங்கள் தவறு பண்ணும்போது உங்களை விட்டு போகிறதில்ல. நீங்கள் வீக்காக இருக்கும்போது உங்களை விட்டு போகிறதில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கர்த்தருக்கு விரோதமாக போகும்போது அவர் உங்களை விட்டு போக போகிறதில்ல. ஆவியானவரே என்னை விட்டு போகாதீங்கன்னு ஜெபம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் ஆவியானவரை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். நீங்கள் தவறு பண்ணும்போது ஆவியானவர் சொல்கிறதில்ல, இந்த தேவாலயம் வேணாம், இவெல்லாம் என்ன தேவாலயம், இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, நான் 5 ஸ்டாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு போகிறதில்ல. He stays on the inside of you. தவறுகள் பண்றோன்றது உண்மை தானே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையில தவறு பண்றது உண்மை தானே. ஆனா கர்த்தர் ஆவியானவர் சகாயம் பண்றவர். கமான், உங்களுக்கு சகாயம் தேவைனா சகாயம் பண்றதுக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நீங்க தனியா இல்ல, ஆவியானவரே உங்களுக்கு சகாயம் பண்ண உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தேவன், இந்த பூலோகத்தையே படைச்சவர். இந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பினவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் சகாயர். ரோமர் 8:26 வரலாம் பாருங்க. அதுல இந்த வசனம் போட்டிருக்குது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ரச்சனை பார், அவர் சகாயம் பண்றவர், அவர் உதவி செய்கிறவர். ஏன் மறந்துட்டோம்? நம்ம பலவீனத்தை அவர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணலாமே. அவர் உதவி செய்கிறவராச்சே. எந்த விஷயத்தில் உதவி செய்கிறாரு? நிறைய விஷயத்தில். அதில் ஒரு விஷயம் பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத, அப்படின்னா மனுஷர் பாஷையில் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் பண்ற ஒரு முக்கியமான சகாயங்கள்ல, உதவிகள்ல ஒன்று என்ன தெரியுமா? ஜெபம் பண்றதுக்கு அவர் நம்மளுக்கு சகாயம் பண்றார். ஒரு சில பேர் நம்மளுக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. அதில் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சொல்லி முடியாது. சில நேரம் ஜெபம் பண்ணும்போது வெறும் அழுகையாக தான் வரும் நமக்கு. ஒன்று தேவை இப்படி இருக்குது, இன்னொன்று என்ன தெரியுமா? ஐயோ ஜெபம் பண்ண முடியலையேன்னு சில டைம், ஏன்னா மனசு அவ்வளோ பாரமாக இருக்கும் பார். அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுறது? ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆகுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறையிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வகையில் ஒரு திகில் இருக்குதா, ஆவியானவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஆண்டவரே என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சாதான் ஆண்டவரே தமிழில் பண்ணுறது, நானே தெரியாத விஷயத்துக்கு எப்படி ஆண்டவரை பண்ணுறது? ஆவியானவருடைய அபிஷேகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஓ ரபா ஷாம் ஏன்? அந்த பயம் நீக்கப்படுற வரைக்கும் ஃப்ளோ ஆகுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஜெபம் பண்றது சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு தேவை ஜெபம் பண்றதுக்கு, நம்மளுக்கு தேவை இல்லையா? ஒரு ஜெபத்தில் ஒருத்தர் ஏன் பாட்டு பாடுறதுக்கு கூட ஆவியானவர் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். வார்த்தைங்க மறந்தது, எவ்வளோ விஷயத்தில் குறைபாடு உள்ளவங்களா நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு சின்ன பையன் பாடினுங்கிறான் பாருங்க ஒரு ப்ரேயரில்.
எல்லாரும் பாடிங்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். அவன் பாடிங்கிறான், கிருபையால் எங்கே நிற்கிறோம். நான் பக்கத்தில் தான், நீ எங்கடா நிற்கிற, உட்காந்து தனகிற நீ அப்படின்ட்டு. ஆனால் எல்லாம் சின்ன சின்ன எரர்ஸ் இருந்தே இருக்குதே இல்லையா? யாரோ ஒரு பிரதர் தான் பாடுறாரு. நான் சொன்னேன், சரி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, விண்ணப்பத்தை கேட்பவர், அவர் பாடுகிறார், என்னை பத்தி கேட்பவரே. நான் நினைச்சேன் இது நல்லா இருக்குது. அதை விட பாட்டுல இருந்து ஜபம் வரைக்கும் நம்மளுக்கு சகாயம் தேவை, கவலைப்பட தேவையில்லை. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அந்நிய பாஷையில் நீங்கள் ஃப்ளோ ஆகலாம். கமான், பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தேவையா கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவை. எல்லாருக்குமே ஜெபம் பண்றது நம்மளுக்கு ஆவியானவர் தேவையா இருக்கிறார். அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். இப்போ இந்த உதவி செய்கிறாருன்ற வார்த்தை கிரீக் மொழியில, ஒரிஜினல் கிரீக் மொழியில நீங்க பார்த்தீங்கன்னா, வேதம் எழுதப்பட்ட நியூ டெஸ்டமென்ட் எழுதப்பட்ட கிரீக்ல அந்த வார்த்தை வந்து சுனான்டி லம்பனோமாய். ஓகே, சொல்ல ட்ரை பண்ணுங்க, சுனான்டி லம்பனோமாய். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் வந்திருக்கும் பாருங்க, சுன் ஆன்டி லம்பனோமாய். சுன்னா டுகெதர், சேர்ந்து. ஓகே, ஆன்டினா அகெயின்ஸ்ட். அந்த ஆண்டி ரொம்ப அகேன்ஸ்ட் ஆகிறாங்க பதில் எனக்கு அப்படின்னு சில பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் சொல்வீங்க பாருங்க. ஓகே, ஆனால் இந்த ஆன்டி, இது ஆன்டி இல்லை, இது ஆன்டி ஏஎன்டிஏ. ஓகே, ஆன்டி கிரைஸ்ட்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த வார்த்தை. அகெயின்ஸ்ட். சுன்னா டுகெதர், ஆன்டினா அகெயின்ஸ்ட், லம்பானோனா டேக், ரிசீவ், டேக் டேக் எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். லம்பானோமாய் அப்படின்னா எடுத்துக்க அப்படின்னு. ஸோ டுகெதர் அகெயின்ஸ்ட் டேக், சொன் ஆன்டி லம்பனோமாய். என்ன வார்த்தை இது? ஆவியானவர் உதவி செய்கிறார் அப்படின்னு வர்ற வார்த்தை. என்ன வார்த்தை? சுனான்டி லம்பனோமாய். அதுக்கான அர்த்தம் என்னது? டுகெதர் அகெயின்ஸ்ட் டேக். நாவதர் அர்த்தம் இது. டுகெதர் அகெயின்ஸ்ட் டேக். டுகெதர்ன்றீங்க, அகெயின்ஸ்ட்ன்றீங்க, எழுதுருமா அது? நீங்க ஒரு டேபிளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, பெருசாக இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தருடைய சகாயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ நீங்கள் டேபிளுடைய ஒரு பக்கத்தை பிடிச்சிப்பீங்க, உங்களுக்கு உதவி செய்ய வந்தவங்க டேபிளுடைய இன்னொரு பக்கத்தை பிடிச்சி தூக்குவாங்க. நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணலாம்? அப்படியே அழகா நீங்கள் எங்கே எடுத்துன்னு போகணுமோ அங்கே எடுத்துன்னு போய் நீங்கள் வச்சிடலாம். இது தான் சுனான்டி லம்பனோமாய். இப்போ அந்த டேபிள் தான் உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனையோ, வியாதியோ, மன சஞ்சலமோ, குடும்ப எதிர்காலத்தை ஏதோ ஒரு கேள்வியோ, ஏதோ ஒரு பயம், புரிஞ்சுக்க முடியாத ஒரு சமாதானமற்ற காரியமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. ஸோ வாட் யூ டூ? ஆல் ஆஃப் அ சடன் யூ ஸ்டார்ட் ப்ரேயிங் இன் டங்ஸ். நீங்கள் அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆகுறீங்க. ரியா ஷப்ரா தே கேரே போந்தோ ரிகமா நாந்துலா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? டேபிளுடைய ஒரு பக்கத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க அந்நிய பாஷை பேசும்போது, ஆவியானவர் உங்களுக்கு அந்நிய பாஷை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது, ஆவியானவர் டேபிளுடைய இன்னொரு பக்கத்தை பிடிச்சிட்டாரு. டுகெதர் அகெயின்ஸ்ட் டேக். ஓ கம் ஆன் சம்படி. யாருக்காவது புரிஞ்சுட்டு இருக்குதா பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு எப்படி பதர் ஜெபம் பண்றது? நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஆவியானவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கடன் பிரச்சனையை ரெண்டு பேரும் சேர்ந்து டீல் பண்ணுகிறீங்க. அந்த கெட்ட பழக்கத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து டீல் பண்ணுகிறீங்க. அந்த மன சஞ்சலத்தை, போராட்டத்தை, பயத்தை, திகில ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த குழப்பத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களால முடியல, தனியா ஹேண்டில் பண்ண முடியல, தனியா ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் யாராவது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, ஏன் மனுஷர்களை எதிர்பார்க்கிற? சில நேரத்தில் அவங்க இல்ல, நான் இருக்கிறேன், வா, நானும் நீயும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், வா, உனக்கு நான் அந்நிய பாஷையை சொல்லி தரேன். நீ டேபிளோட இந்த பக்கம் பிடிச்சுக்கோ, நான் அந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன். நீ பேச 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 நான் சொல்லி கொடுக்க, நீ பேச, நான் சொல்லி கொடுக்க, நீ பேச. அந்த பிரச்சனையை ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி தீர்த்தரலாம். அந்த பிரச்சனையை ரெண்டு பேரும் டீல் பண்ணி முடிச்சிடலாம். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற? ஆவியானவர், நான் உனக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கிறேன். I want to help you. I am a helper. தமிழ்ல மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, இங்கிலீஷ்ல மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி சொல்லுங்க, இது என்னால ஹேண்டில் பண்ண முடியல, இந்த டேபிள் என்னால தூக்க முடியல, ஆவியானவரே சகாயம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க இறங்குனீங்கன்னா, ஆவியானவர் உங்க கூட அந்த ஆப்ஜெக்டை தூக்கி அவர் சுமக்க வல்லவரா இருக்கிறார். சில நேரம் ஜனங்க ரொம்ப லிமிட்டட் இல்லை? சில நல்ல தேவ மனுஷர்கள் கிடைச்சா நல்லதுதான். விசேஷித்த ஜெப கூட்டங்களில் அவங்கள்ட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். நானும் ஒரு சில பேர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க நம்ம மேலே தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசி நம்ம கூட சேர்ந்து விசுவாசிக்கிறது. எல்லா நேரம் அவங்க அவைலபிளாக இல்லையே. சில பேர் அவைலபிளாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ப்ரேயர் பண்ணுகிறாங்களே. இப்போ என் சர்ச்சில் ஒரு தம்பி இருந்தான், அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ண போனோம் பாருங்க. இப்போ அவன் சொல்கிறான், எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து ஜெபம் பண்ணாங்க பதர், எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க ஜெபம். சரி என்னப்பா ஜெபம் பண்ணாங்க? அப்போ அவன் சொல்கிறான்,
அவங்க எல்லாரும் வந்து கை தூக்கி ஜெபம் பண்ணுறாங்க, ஏசப்பா இந்த வேதனையில் இந்த மகளை பார்க்கணுமா, இந்த மகளுக்கு இந்த வேதனை வேண்டாம், எட்டுக்கும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுகிறாங்க அப்படின்னு. இல்லை நான் சொல்லான்னு நினச்சேன், ஆண்டவரே இவங்களெல்லாம் எடுத்துக்கோண்டு நீ பண்ணுறதுனடா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லன்னு வச்சுக்குவேன், சில பேர் ஜபம் பண்ணுறேன்னு வராங்க பார், அவங்க ஜபமே நம்மளுக்கு வானா, ஏன்னா அவங்க ஆப்போசிட்டாக ஜபம் பண்ணி விட்டு போயிடுது நிறையா தடவை பார். ஒருத்தர் அப்படி தான் புது சோஃபா வாங்கினாராம், ஆனால் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு யாருமே இல்லையா சகாயம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, கதவு வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டுக்கிறார், கதவுல பாதி வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டுக்கிறார், இன்னும் முன்னாடி தள்ள முடியல சோஃபாவை. யாராவது ஒருத்தர் வேணுமே நினச்சிருக்கிறார், யாராவது ஒருத்தர் வழியில் வந்துக்கிறார், வந்து என்ன பதர் சரி ஹெல்ப் பண்ணிட்டான் நான் வாங்கன்ட்டு அவர் ஒரு பக்கம் சோஃபா பிடிச்சிருந்தா, கதவு நடுவில் மாட்டிங்குது சோஃபா. முதலே நான் நல்லா தள்ளியிருந்தேனே, இவர் வந்துட்ட பிறகு இன்னும் கஷ்டமாயிடுச்சேன்னு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இவர் யோசிச்சார், என்னடா 2 பேர் சேர்ந்து இந்த இதை நகர்த்த முடியல, நான் காம்பவுண்டில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேனேன்ட்டு. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சகாயம் பண்ண வந்தவர் கேட்டாரா, ஏன் சார் இந்த சோஃபா இவ்வளோ அழகாக இருக்குதே, புதுசாக இருக்குதே, இதை ஏன் நீங்கள் வீட்டு வெளியே தள்ளின்னு போயின்னுக்கிறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இப்போ தருதுரா ஏன் சோஃபா உள்ளே எடுத்துன்னு போக முடியலன்னு, நான் உள்ளே எடுத்துன்னு போகலான்னுக்கிறேன், நீ வெளியே எடுத்துன்னு போய் நான் போகலான்னுக்கிறேன், அதுதான் பிரச்சனை. நாராம்பார் சில பேர் நமக்காக ஜெபம் பண்ணாததே நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க தேங்க்யூன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ, ஓகே, அவங்க நல்லா ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தேங்க்யூ. ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா அதுக்கு ஒரு நன்றி. ஏன் அவங்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரில. ஆவியானவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எது தேவனுடைய சிறந்த திட்டம் அப்படின்னு. கம் ஆன். அதனால தான் சில பேர் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் பாருங்க. நீங்கள் அதை கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கிறீங்க, யாராவது ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ இல்லை உங்கள் பிள்ளையோ அவங்க ஞாபகம் வருவாங்க. அப்போ அதை அப்படியே சைடில் தள்ளிடக்கூடாது. ஆவியானவர்களை ஜெபிக்க சொல்கிறாருன்னு அர்த்தம். இப்போ தமிழில் என்ன ஜெபம் பண்ணுறது, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே என்னன்னே தெரியாமல் நான் சொதப்பிடக்கூடாது, சோஃபாவை நீங்கள் உள்ளே எடுத்துன்னு வரும்போது நான் வெளியே தள்ளின்னு போயின்னு கூடாது, அதனால் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிடுறேன். ஆவியானவரை நீங்கள் சகாயம் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ப்ரேயிங் இன் டங்ஸ். என்ன அருமையான விஷயம் இல்லை? உங்கள் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு பாஸ்டர் பெனிஹின் வந்தாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கூட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வல்லமையான தெய்வ போதகர் வந்தாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், அவங்க எல்லாரை விட அவங்கள படைச்ச இந்த பூலோகத்தையே படைச்சு ஆளுகை செஞ்சுட்ருக்கிற ஆவியானவரே உங்கள் ஜெபத்தோட இணைஞ்சாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் ஜெபத்தில் எவ்வளோ அருமையான ஒரு மகிமையை நீங்கள் பார்க்க முடியும், பதிலை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் இருக்கிறார். அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியானவரும் நீங்களும் சேர்ந்து பிரச்சனையை டீல் பண்ணுறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நான் தனியாக இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாரு, இதை போடுங்க, லைவ் சாட்டில் போடுங்க. ஐ எம் நாட் அலோன், I am not handling this situation alone. சுனான்டி லம்பனோமாய், அங்கே ஒரு ஆண்டிக்கிறாங்க, அங்கே ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. Come on, there is the Holy Spirit there to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சுன் ஆண்டி லம்பனோமாய் போடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சுனான்டி லம்பனோமாய். ஓகே, இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அதே சொல்ல, அதில் 2-3 தடவை சொன்னாலே அந்நிய பாஷை வந்துடும் பாரு சில பேருக்கு. சுனான்டி லம்பனோமாய், ஆவியானவர் என் கூட சேர்ந்து என் பிரச்சனையை டீல் பண்ணுறார். அந்த டேபிள் லிஃப்ட் பண்ணுற அந்த இல்லஸ்ட்ரேஷன் மறந்துடாதீங்க. வசனம் போட்டுருக்கு பாருங்க, 26ஆம் வசனத்தில், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி, அந்த உதவி செய்கிறார் தான் சுனான்டில் அம்பனோமாய், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. இந்த வார்த்தை வந்து கிரீக்ல ஸ்டெனாக்மோஸ், ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டோம். ஒரு கிரீக் வல்லுநர் சொல்றாரு, ஸ்டெனாக்மோஸ்னா காதல் ரகசியங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்போ இந்த ஸ்டெனாக்மோஸ்ன்ற வார்த்தை தான் வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்க பெருமூச்சு விட்டதுக்காக பயன்படுத்தப்படுற வார்த்தை. நியூ டெஸ்டமெண்ட்ல இஸ்ரவேல் ஜனங்க பெருமூச்சு விட்டது நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்போஸ்தலர்ல. அதுல பயன்படுத்துற அந்த பெருமூச்சுகளுக்கான வார்த்தை ஸ்டெனாக்மோஸ். இங்கேயும் அதுக்கான வார்த்தை பெருமூச்சுகள், ஸ்டெனாக்மோஸ். ஓகே, இப்போ இந்த பெருமூச்சுகள் இஸ்ரவேல் ஜனங்க பெருமூச்சுகள் விட்டதுனால தான் கர்த்தர் உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி அதை செயலுக்கு கொண்டு வந்தார். God activated the covenant because of their groaning. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகணுமா? அப்போ இந்த groaning குள்ள நம்ம இறங்கணும். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற நன்மைகள் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாலே போதும், நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். So how to activate the good things of God? இந்த அந்நிய பாஷைகள் மூலமா. அந்நிய பாஷைகள் தான் பெருமூச்சுகள், அதுதான் ஸ்டெனாக்மோஸ். They will activate the covenant of God. பாரு, இந்த பேட்மேன் ஸ்டோரி என்னுடைய ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி. இந்த ஸ்பைடர்மேன்லாம் பிடிக்கிறதுல, ஸ்பைடர்மேன் மட்டும் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கிறதே இல்லை பார்.
அவன் ஸ்டோரியை பார்த்தா அவன் அப்படியே காதலில் தோல்வி தான். அவன் கதையிலே அப்படி தான் இருக்கும் பாரு. எதுவுமே வாழ்க்கையில் முன்னேறாத மாதிரியே இருக்கும். அவன் வாழ்க்கையே சொதப்பலாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அது பிடிக்கிறதில்ல. இப்போ சூப்பர்மேன் ஸ்டோரி நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கிறதில்ல. ஏன்னா ஜட்டியை வந்து மேலே போட்டுனுக்கிறாரு அவர். ஓகே, அது வேற பக்கம்னு வச்சுக்குவேன். ஆனால் இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அயன்மேன் கூட பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப லைசென்ஷியஸாக வாழ்வான். குடியும் போதையும் பொண்ணுங்களும் அப்படி இருப்பான். ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனுடைய ஸ்டோரி தான். ஓகே, இந்த பேட்மேன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் அவர் வேலை செய்வார். வவால் மனிதன். ஆனால் அந்த கமிஷனரோ யாராவது தேவை இருக்கிறவங்க அந்த பேட்மேன் உடைய சிக்னல் ஒன்று இருக்கும். ஒரு பெரிய டவரில் அந்த லைட் வந்து வானத்துக்கு அடித்தா அது அப்படியே வவால் உடைய ரூபத்தில் தெரிய வரும். அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சைனை பார்த்தா பேட்மேன் வெளியே இருக்கிறாருன்னு அர்த்தம், அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சில சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சைன் வானத்தில் பார்த்தோன்னா, அந்த வவ்வாலுடைய சைன் பார்த்தோன்னா, பேட்மேன் சைனை, பேட்மேன் அந்த டவரில் யார் அந்த சைனை ஆன் பண்ணாங்க, லைட்டை ஆன் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அவர் வேலையில் இறங்குவார். நான் ஒரு டைம் நினைக்கிறேன் பாரு, அந்நிய பாஷையில் பேசுறது கூட ஒரு வகையாக ஆண்டவருடைய உடன்படிக்கை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்காக. ஆண்டவர் நமக்காக பேட்மேனு நான் சொல்லிடவே முடியாது, ஏன்னா சரியா சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்குவேன். ஆனால் ஆண்டவர் நமக்காக பேட்ஸ்மேனாக களத்தில் இறங்குறார், அப்படி சொல்லாமா? சரியா, மேட்ச் தோத்து போகிற மாதிரி நிலைமையில் இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்னு நினைக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. ஏன் அன்னைக்கு அந்த டவர் மேலே பேட்மேன் ஆக்ஷனில் இறங்கணும்னு ஒரு லைட் ஆன் பண்ணாங்களோ, அந்த மாதிரி நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றி, அந்நிய பாஷைகளை பற்றி ஒரு வெளிப்பாடை பற்ற வச்சு, நம்ம ஏன் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்க கூடாது? அந்நிய பாஷைகள் புதிய ஏற்பாடை நமக்காக வேலை செய்ய வைக்குது. அதுதான் ரோமர் 8:26 நம்ம பார்க்குறோம். வாக்கு கடங்காத, தமிழில் இங்கிலீஷில் மனுஷ பாஷையில் பேச முடியாத அந்நிய பாஷைகள், ஸ்டெனாக்மோஸ், பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். So when you are praying in tongues, you are praying with the words of the Holy Spirit. So in other words, the Holy Spirit is praying through you. ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தையை தான் நீங்கள் பேசுறதுனால ஆவியானவரே பேசுறதுக்கு அது ஈடாயிரும். ஆவியானவரே ஜெபம் பண்ணுறதுக்கு அது ஈடாயிரும். என்ன அருமையான விஷயம் பாருங்க அது. ஆமென். ஆவியானவர் நமக்காக பேசுறார். பேசும்போது என்ன நடக்குது? 27ஆம் வசனத்துக்கு வரலாமா? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், எப்படி ஜெபம் பண்றாரா பரிசுத்தவான்களுக்காக? When you speak in tongues, the Holy Spirit gives you words that are related to your purpose. அடுத்த வசனத்துல கூட ஆண்டவர் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் நமக்காக. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், who are called according to his purpose. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆவியானவருடைய அந்நிய பாஷைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பிரதர்? பாருங்க, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கம் ஆன், இந்த இடத்துல என்ன அருமையான அவசரம் பாருங்களேன். அவர் சொல்றாரு, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்தார். ஓகே, சுனான்டி லம்பனோமாய், நீ தனியா ஜெபம் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல. நீ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணனா நீயும் ஆவியானவர் சேர்ந்து டேபிளை தூக்கின்னு போற மாதிரி, பிரச்சனை டீல் பண்ற மாதிரி. நீ அந்த மாதிரி ஜெபம் பண்ணனா உனக்காக இருக்கிற அந்த உடன்படிக்கை கர்த்தர் ஆக்டிவேட் பண்றாரு. வாக்கு கடங்காத பெருமூச்சு. அதே மாதிரி நீ ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற அந்நிய பாஷையில் நீ பேசினா உன் சித்தத்தின்படி கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் சித்தத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற தீர்மானத்துல எது சகாயமா இருக்குமோ அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இன்டர்வியூக்கு போயிட்டீங்க, ஒரு 2-3 கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் இருக்குது, எது ஜாயின் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அந்நிய பாஷையில அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. முடிச்சிட்ட பிறகு எதுல ஜாயின் ஆகணும்ன்ற சமாதானம் உங்களுக்கு இருக்குதோ அதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதிகமா எந்த பக்கம் சமாதானம் இருக்குதோ. சில டைம் ஆண்டவர் எதுலையுமே ஜாயின் பண்ண வேண்டான்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எதுலையுமே ஜாயின் ஆகிட வேண்டாம். ஸோ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ஆவியானவர் உங்களை வழி நடத்துறதுக்கு அந்நிய பாஷைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஆவியானவருக்கு தெரியும் நம்ம ஒரு சில நேரம் டிலே ஆயிடுறோன்னு. அவருக்கு தெரியும் ஒரு சில தடவை நம்ம தவறு பண்ணதுனால, தவறான உறவில் நம்ம போனதுனால, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால, இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணதுனால, sometimes we go around in circles around the same mountain again and again. We've not reached our promised land. So தவறுகள் நிமித்தம் நாட்கள் வீணாக்கிறோம், வருஷங்களை வீணாக்கிறோம். ஒரு சில பேர் திசை மாறி வேற எங்கேயோ டைரக்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம்.
அப்போ ஆவியானவர் பார்க்குறாரு, டேய் நீ நீ வந்து இப்போ இங்கே இருக்க வேண்டியவன், இங்கே ஆரம்பிச்ச, இங்கே இருக்க வேண்டியவன், ஆனால் நீ தவறு பண்ணி நீ அங்கே போயிட்ட. இப்போ என்னாண்டு ஒரே வழி, திசை மாறி போன என் வாழ்க்கை தொலைஞ்சிருமா, வீணாக்கப்பட்ட இந்த எல்லா விதமான நாட்கள் போயிருமா, அவ்வளோதானா? அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு. அப்போ இங்கேருந்து இங்கே வர வேண்டிய நீங்கள் இங்கேருந்து இங்கே வந்துட்டீங்கன்னா அந்நிய பாஷையில் பேச 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 கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் எந்த இடத்துக்கு இருக்க வேண்டியமோ அந்த இடத்துல வந்து உங்களை சேர்ப்பார். திசை மாறி போயிட்டீங்க கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம், ஆனால் தொலைஞ்சு போன உங்களை திரும்பவும் ட்ராக்ல கொண்டு வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல ஆவியானவர்களை கொண்டு வந்து விடுவார். லைவ் சாட்ல போடுங்க பார்க்கலாம். ரைட் பிளேஸ் ரைட் டைம். Come on, right place, right time. அதான் வெற்றியின் ரகசியம், அதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எப்படி வர்றது? சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு ஆவியானவர் கொண்டு வருவார். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது இன்னைக்கு ஒரு சில பேர் ரொம்ப குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க. நான் ரொம்ப நாட்கள் வீணாக்கிட்டேன் பிரதர், தவறான உறவுனால நான் அநேக விஷயத்தில் நான் காயப்படுத்திட்டேன். நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாதுன்னு. யார் சொன்னது? அந்நிய பாஷையில் தீவிரமாக இறங்குங்க பேசுறதுக்கு, தாராளமாக பேசுங்க, ஒரு நோக்கமாக இருங்க அந்நிய பாஷையில் பேசுறதுக்காக. நீங்கள் வழி தவறி எங்கேயோ போயிருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களை சரியான இடத்துல சரியான நேரத்தில் நிப்பாட்டுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். He will bring you to the right place at the right time. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப் என்ற அப்போஸ்தலன் சமாரியாவை விட்டு எத்தனையோ மைல் தூரம் நடந்து போய் எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவர் ஆக்சுவலாக இருக்க வேண்டியது அசோட்டஸ் அப்படின்ற இடத்துல. என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் அந்த ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்ச உடனே பிலிப்பு காணோம். அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, பிலிப்பு காணோம். இந்த எத்தியோப்பியன் மட்டும் பார்க்குறேன், என்னடா காணுமே, இந்த வனாந்திரத்தில் சுத்தோட்டாரத்தில் எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒளிய முடியாது, காணுமே. அவர் என்னாச்சு தெரியுமா? தேவன் ஒரு இன்ஸ்டன்ட், ஒரே ஒரு இன்ஸ்டன்ட்ல பாருங்களேன், ஒரு செகண்ட்ல ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்சவனை இம்மீடியட்டா அசோட்டஸ்ல கொண்டு போய் விட்டார். ஓ, டிவைன் டிரான்ஸ்ஃபர், டிவைன் ஆக்சலரேஷன். At that very moment he was there in a split second in Azotus. என்ன நடந்துச்சு? ஆவியானவருடைய அந்நிய பாஷையில பேச கத்துக்கிட்ட உங்களை கர்த்தர் தெய்வீக ரகமா இடங்கள் விட்டு இடங்கள் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். இப்போ நான் வெறும் பிசிக்கலா பேசல. இப்போ பிசிக்கலா யோசிக்காதீங்க பதர், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பதர், அரை ஹவர் லேட் ஆயிடுச்சு பதர், நான் இப்போ அந்நிய பாஷையில் பேசுறேன், டக்குன்னு டான்னு என் கேபின்ல உட்கார வைப்பாரா? பாரு, நல்லா கவனிங்க. காலையில் சீக்கிரமாக பொறுப்பாக எழுந்திரிச்சு நல்லா பிளான் பண்ணுங்க. நீங்கள் லேட்டாக போய் சேர்ந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க, கர்த்தருடைய தயவு உங்களுக்காக வேலை செய்யும், சரியா? ஆனால் நான் ஸ்பிரிச்சுவலாக பேசிட்டு இருக்கிறேன், அது நடக்க சான்ஸே இல்லையா? கண்டிப்பாக நடக்க சான்ஸ் இருக்குது. பட் தட்ஸ் நாட் தி எவ்ரிடே நார்ம். பட் ஐம் டாக்கிங் அபவுட் யுவர் லைஃப் ஜேர்னி. உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்தில் அவர் கொண்டு போய் விடுவார் உங்களை. ஒரு சில விஷயங்களால் நீங்கள் தாமதிச்சிருக்கலாம், ஆஃப் ட்ராக் போயிருந்துருக்கலாம். அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணுங்க. வெறும் டீச்சிங்கை மட்டும் கேட்டு ஆமேன் மட்டும் சொல்லாதீங்க. வெறும் நல்ல பிரசங்கம் எந்திரிச்சு போயிடாதீங்க, கடைப்பிடிங்க வாழ்க்கையில். ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிற சேனை வீரர்கள், யுத்த வீரர்கள், சோல்ஜர்ஸ், இவங்க மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு யுத்தத்துக்காக இவங்க எல்லாருமே டிப்ளாய் ஆயிருந்தாங்க. ஒரு வனாந்திரத்தில் எதிரியுடைய ஜனங்களெல்லாம் தாக்குறதுக்காக, அந்த தீவிரவாத இயக்கத்தை நாசப்படுத்துறதுக்காக அவங்க எல்லாருமே அந்த மணல் மத்தியில் வனாந்திரத்தில் இவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்களா பாருங்க. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு நல்லா கவனிங்க, இவங்க கொஞ்சம் தூரம் தானா பாருங்க, அவங்க போய் சேர வேண்டிய இடம் கொஞ்சம் தூரம் தானா. ஆனால் அவங்க போலான்னு இவங்க முன்னேறிட்டு இருக்கும்போது சடார்னு எங்கேருந்தோ ஒரு பெரிய மணல் புயல் வந்துச்சுங்களா. சாண்ட் ஸ்டாம்னு சொல்லுவாங்க புயல். இது வனாந்திரத்தில் நிறைய அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஒரு சாண்ட் ஸ்டாம் வந்துருச்சான். எல்லா சோல்ஜர்ஸும் ஒரே இடத்துல கேதர் ஆயிட்டாங்க. முன்னேறாமல் முன்னாடி போகாமல் எல்லாரும் வெயிட் பண்ணாங்களாம் அந்த சாண்ட் ஸ்டாம் முடியறதுக்கு. கண்டிப்பாக எல்லாம் தங்களை போத்தி இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சில கம்பிங்களெல்லாம் எடுத்துன்னு. அதான் நான் இமேஜின் பண்ணுறேன். ஆனால் இந்த சாண்ட் ஸ்டாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாம் அவங்களுடைய கார்பெட்டு மேட்டை அவங்க போத்தி நின்ற எல்லா விதமான பெட்ஷீட்டுங்களெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுதான் பாருங்க, அவங்க போக வேண்டிய இடத்துல அவங்க போகணும்னு பிளான் பண்ண கொஞ்சம் அடி முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கன்னி வெடிகள், நிறைய கன்னி வெடிகள் இருக்குதா பாருங்க. அங்கங்க கன்னி வெடிகளாம். லேண்ட் மைன்ஸ் எவ்ரிவேர். சத்ருவானவன் அங்கே புதைச்சி வச்சிருக்கிறான் இவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்காக, இவங்களை நாசப்படுத்தி சங்காரப்படுத்துறதுக்காக. ஆனால் கர்த்தர் காப்பாத்தினார். எப்படி சொல்றீங்க கர்த்தர் காப்பாத்தினார்னு? ஏன் தெரியுமா?
அதே நாள் யுஎஸ்ல ஒரு குறிப்பிட்ட சபையில நீங்க பாருங்க, ஒரு சபையில யுஎஸ் ஆர்மிக்காக, ஓகேமா, அங்க ஒரு சில பெற்றோர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இந்த சோல்ஜர்களுக்காக. அங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாங்க பிள்ளைகளுக்காக. ஆவியானவர் பிள்ளைகளை சரியான இடத்துல சரியான நேரத்துல நிப்பாட்டினாரு. இல்லைன்னா அவங்க உயிர் இழந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சங்காரம் ஏற்பட்டிருக்கும். நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட்டுங்க நடக்குது, வைரஸ்ங்க எங்கெங்கயோ பரவிட்டு இருக்குது. எந்த கடையில வைரஸ் எல்லாம் வர்றான்னு நம்மளுக்கு தெரியல, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வைரஸ் எஃபெக்ட் ஆயிருக்குது இல்ல நம்மளுக்கு தெரியல. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. என்ன பிரதர் பண்றது? Pray in tongues over your children and the Holy Spirit will place you at the right place at the right time. ரோடு கிராஸ் பண்ணும்போது எத்தனை ஆக்சிடென்ட்டுங்க அவங்க தப்பிக்கணுமா இருக்குது. எவ்வளோ விபத்துக்கள் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஏன்? அந்நிய பாஷையில் பேசும்போது சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். ஆமென். அவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு என்ன சித்தத்தை வச்சிருக்கிறாருன்னு. நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர், தேவ சித்தத்தை அறிந்த ஆவியானவர் சரியான நேரத்தில் சரியான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஏதாவது ஒரு தவறான பழக்கத்தினாலேயோ உறவுனாலேயோ நாட்களை இழந்திருக்கிறீங்களா? வியாதி நிமித்தம், இழப்பு நிமித்தம், மரணத்து நிமித்தம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்களா? அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் பல ஸ்டேஷன்ஸ் மீறி பிலிப்பா அசோட்டஸ்ல கொண்டு போன மாதிரி உங்களை கொண்டு போய் விட வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவர் கொண்டு போவார். ஒரு நாள் ஒரு போதகர் கார்ல போயிட்டு இருக்கிறாரு. அவர் போகும்போது ஆவியானவர் உணர்த்தினாராம் பாருங்க, ஒரு விதமான ஒரு பாரமும் ஒரு பயம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினாராம். ஸோ இவரும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாராம் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். இவர் கேட்குறாரு, ஆண்டவரே எதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? யாராவது டேஞ்சரில் இருக்காங்களா? ஏதாவது குறிப்பிட்ட விஷயம் இருக்குதா அப்படின்னு. ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு பாரம், ஜெபம் பண்ண சொல்லி நல்லா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணார் அவர் நல்லா. ஒரு சில அதான் மோர் தென் a few minutes. This was really a bit long. நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஹைவேல வேகமாக போயிட்டு இருக்கிறாராம் பாருங்க. நல்லா சடார்னு எங்கிருந்தோ வந்த ஒரு லாரி அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காரை இடிச்சு அந்த கார் அப்படியே சுத்தி சுத்தி போய் ஒரு இடத்துல போய் விழுந்துச்சான் பாருங்க, ஜாம் ஆகி. இவர் இமீடியட்டா காரை ஸ்டாப் பண்ணிட்டு காரை திறந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த காரை நோக்கி இவர் போனாராம் பாருங்க. முதலாவது இவர் அந்த இடத்துல இருக்க வேண்டியது, கர்த்தர் இவர் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணதுனால அந்த ஆக்சிடென்ட் இவருக்காக ஆகாத மாதிரி கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் அதை அவருக்கு வெளிப்படுத்தினார். இன்னொரு விஷயம் கர்த்தர் சொன்னாராம், உள்ளே போய் பாருன உடனே அந்த கார் ஜாம் ஆன டோர்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு சகோதரியை வெளியே இழுத்து அவங்களுடைய உயிரை காப்பாற்ற முடிஞ்சதா அன்னைக்கு. ஆனால் பெரிய அளவில் அவங்களுக்கு அடிப்படலையா அந்த மாதிரி விபத்தாம்பார். பெரிய அளவில் அவங்க உயிர் என்ன சொல்றது, ரொம்ப காயங்களோ ரத்த காயமோ அந்த மாதிரிலாம் படவே இல்லையா. இப்போ ஆவியானவர் சொன்னாராம், நீ கேட்டல ஏதாவது விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம், இந்த சகோதரிக்காக தான் நீ முக்கியமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்த, இவங்க பாதுகாப்புக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்த. நான் அருமையான விஷயம் பாருங்க, கர்த்தர் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கைக்காக செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தான் தெரில. அது எவ்வளோ தடவை நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துருப்பார் தெரியுமா, நம்ம அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணதுனால. அதனால் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுறத தவிர்த்துறாதீங்க. முக்கியமான விஷயம் இதுதான், He is your helper. He wants to help you. தனியாக இந்த பிரச்சனையும் டீல் பண்ணாதீங்க, தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. ஆவியானவர்கிட்ட அழுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆவியானவரோட கூட சேர்ந்து அந்த டேபிளை நகர்த்துங்க, அந்த பிரச்சனையை டீல் பண்ணுங்க, அந்த சோதனையிலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் தனியாக இல்லை, ஆவியானவரே உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை எந்த இடத்துல நீங்கள் போய் சேரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். யூ மே ஃபீல் லைக் யூ வெரி லேட். உங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும், உங்கள் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், சே இவ்வளோ வயசில் எனக்கு இது இருந்திருக்கணுமே, இந்த காலகட்டத்தில் நான் அது சாதிச்சிருக்கணுமே நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவியானவர் சொல்கிறார், நீ வழி தவறி இருக்கலாம், ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நீ ஜெபம் பண்ணு, நான் கொடுக்குற பாஷையில் ஜெபம் பண்ணு. நீ எங்கே இருக்கணுமோ அங்கே கொண்டு போய் விடுறது என்னுடைய பொறுப்பு. ஆவியானவர் சொல்கிறார், I know the will of God for your life. When you keep speaking in tongues, I will take you to where you have to be. Amen. ஒரு நாள் இயேசுடைய சீஷர்கள் ஒரு படகுல உட்காந்து அவங்க ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு மலை மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நடு கடல்ல இவங்க போய் சேர்ந்த உடனே ஒரு பெரிய புயல், படகும் கடல்ல மாட்டிக்கிச்சு, புயல்ல மாட்டிக்கிச்சு. இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் நடுவுலையே தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. உயிருக்கே பயந்துட்டாங்க.
ஏன்னா பெரிய பெரிய அலைகள் வந்து அவங்களை அடிச்சிட்டு இருக்குது. அந்த படகு தண்ணீரால் நிரம்பிட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. மணிக்கணக்கா அதில் போராடிட்டு இருந்த சீஷர்களுக்காக இயேசு மலையிலேருந்து இறங்கி வர்றார் பாருங்க. அவர் இறங்கி வந்து அந்த கடல் மேலே நடந்து வர்றார். ஓகே, நடந்து வர்றாரு, புயல் மேலே நடந்து வர்றாரு. வசனம் போட்டிருக்குது, அவர்கள் இயேசுவ படகுல சேர்த்துக்கிட்ட உடனே, யோவான் 6:21 பாருங்க, அவர்கள் இயேசுவ படகுல சேர்த்துக்கிட்ட உடனே, இம்மீடியட்லி, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இம்மீடியட்லி. கமான், ஆவியானவருக்கு ஒரு விதமான இட்லி பிடிக்கும். என்ன இட்லி? இம்மீடியட்லி. அவர் எல்லாத்தையும் இம்மீடியட்லி செஞ்சு முடிவார் உங்களுக்காக. கமான், இம்மீடியட்லி த போட் வாஸ் அட் லேண்ட். என்னது? இம்மீடியட்டா படகு போய் சேர வேண்டிய கரைக்கு போய் சேர்ந்துருச்சான். இம்மீடியட்டா அப்படின்னா புயல்ல நேரத்தை இழந்துட்டாங்க, புயல்ல மொமெண்டம் இழந்துட்டாங்க, புயல்ல மைலேஜை இழந்துட்டாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, தாமதிக்கப்பட்டாங்க. ஆனா எப்போ ஏசு கிறிஸ்து படகுல வந்து உட்கார்ந்தாரோ அப்பவே அந்த படகு இம்மீடியட்டா நிலத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் டிலே ஆயிட்டீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி நிமித்தம் டிலே ஆயிட்டீங்களா? ஏதாவது பாவத்தினால உங்க வாழ்க்கையின் திட்டத்துல டிலே ஆயிட்டீங்களா? ஏதாவது ஒரு பண கஷ்டத்து நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கைன்ற படகு நடு கடல்ல சிக்கிட்டு இருக்குதா, தவிச்சிட்டு இருக்குதா? கவலைப்படாதீங்க. இயேசு சொல்றாரு, என்னை போல நான் உனக்கு ஒரு கம்ஃபர்ட்டர் அனுப்புறேன். இயேசு எப்படி மேல இருந்து இறங்கி வந்தாரோ, ஆவியானவர் நமக்காக மேல இருந்து இறங்கி வந்திருக்கிறார். இயேசு எப்படி புயல் மேல நடந்து வந்தாரோ, ஆவியானவர் அப்படியே பறந்து நமக்காக வந்திருக்கிறார் பாருங்க. இயேசு எப்படி படகுக்குள்ள வந்தாரோ, ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம படகு போய் சேர வேண்டிய இடத்துல, போய் சேர வேண்டிய நேரத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். லேட் ஆனாலும் பரவாயில்ல, முழுமையான சித்தத்தை நிறைவேற்றுவோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் கர்த்தருடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறும். சொல்லுங்க பார்க்கலாம். லைவ் சாட்ல போடுங்க, லைவ் சாட்ல போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். I may be delayed but I will reach in time. Come on, come on. என்ன prophetic வார்த்தை பார். I may seem delayed but I will reach my destination in time. Hallelujah. ஆவியானவருடைய அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த ஆவியானவர் சரியான இடத்துல சரியான நேரத்தில் உங்களை கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய நோக்கங்களை நீங்க முழுமையா நிறைவேற்ற போறீங்க. இதை நீங்க பெற்றுக்கொள்றதா இருந்தா உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை பார்த்து நான் அறிவிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறும். ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். அந்நிய பாஷையில ஃப்ளோ ஆகுங்க. நீங்க தனியா இல்ல, உதவியாளர் உங்க கூட இருக்கிறாரு. சுனான்டி லம்பனமாய் செய்யறதுக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கை சரியான டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், ஆவியானவர் இங்க இருக்கிறார். எழுந்து நின்று ஒரு சில வினாடிகள் அந்நிய பாஷையில நன்றி செலுத்துங்க. அப்படியே நம்ம கம்யூனியனுக்காக நம்ம ரெடி ஆகலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க எல்லாருமே. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில துதிங்க. நேரம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? அந்நிய பாஷை வர வேணுன்றவங்க இந்த நேரத்தில் நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீங்க வளர்றதுக்கு ரெடியா இருந்தா ஆவியானவர் வார்த்தையை கொடுக்க ரெடியா இருக்கிறார். நீங்க தடுமாறி பேசுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு பாஷைகளையும் வார்த்தைகளை கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆனா தடுமாற்றத்துக்கு நீங்க ரெடியா இல்லைனா, வளர்றதுக்கு ரெடியா இல்லைனா ஆவியானோட அந்நிய பாஷை நம்ம மிஸ் பண்ணிட முடியும். ஸோ ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. Come on, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஓ ராமா ஷாம்தா ரிகா போரா பாம்தோ ரிகா மலனந்துரா ஓ ரியா ராபாம்த ரிகலான ரந்தியோ ரிகா ஷாம்தே ரியா பானா மாம்தோ ரிமா மாம்த ரிகலார பாந்திரோ. சத்தங்களை உயர்த்துங்க, மௌனமா இருக்க வேண்டாம். இன்னும் சத்தங்களை உயர்த்துங்க. ரியா பிரஷாதே ரேபே ரேகா பலாந்தியா ரிகரானி மாம்துனா ரிந்தலேனி மோரா தூலினா ரியா கலோரா பால்தருனா மார்ஷியோ ரியாம்ப்ரா தோரா பாலியா தரனா மாம்துலா ரியானா மாஷி ரேகே தே பரூரா வில்தரினி மோரா தூல்னா மாம்தியா ரிமாக்க மந்தே ரிவல பாந்தி ராகலூர பாந்தியோ ரியா பிரேந்த ரோன மாஷலந்துரா. நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை ஒட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இங்க இருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. மௌனமா இருக்காதீங்க. சரியான நேரத்துல சரியான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். ஓ ரியா பரபாந்த ரிகலேர தூனா ரிகலானி மந்துனா ரிமல சந்தேரா எல்தரே கேரி பாந்தோ ரிகோரி அந்த்ரோ பிரியாத்தா லிபரானா மந்துரா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஹalleluya. thank you jesus. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. கம்யூனியன்ல பங்கு பெறலாமா அந்த நேரத்துல? நன்றி ஆவியானவரே. thank you jesus. இயேசுவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆவியானவரே. thank you holy spirit. thank you holy spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லவரே நல்லவரே உமக்கு நன்றி ஆவியானவரே.
Thank you Jesus. இயேசுவின் சரீரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் தழுவுகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது, இயேசுவின் தழுவுகளால நான் முற்றிலும் சுகமாயிட்டேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. Thank you Jesus. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் ஜெயிச்சிட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் எல்லா தாமதத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்னை வழி நடத்துவார். சொல்லுங்க, சரியான நேரத்துல சரியான இடத்துல ஆவியானவர் என்னை கொண்டு போய் விடுவார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. நன்றி ஆவியானவரே. ஓ ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. யாரும் மௌனமா இருக்க கூடாது. நன்றி செலுத்துங்க. சுகம் உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, தயவு உங்களுடையது, கிருபை உங்களுடையது, நன்மை உங்களுடையது. ஓ ராமா ஷாந்தாரா பிகோ ரபாம் தோரியா கிரபலாம் துனா ரில்தனேரி யந்திர பேகலூர தூல பாஷியா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஒவ்வொரு பிலீவருக்கான ஜெபம் பண்றேன். நாங்க தவறிட்டோம் ஆண்டவரே, தாமதம் ஆயிட்டோம் இயேசுவே. ஆனா ஆவியானவரே, சரியான இடத்துல எங்களை கொண்டு போய் விடுங்க. எங்க தாமதங்களை எல்லாத்தையுமே ஆண்டவரே பைபாஸ் பண்ணி பெரிய ஒரு நன்மையான இடத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுங்கப்பா. நல்ல காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு பிலீவரை ஆசீர்வதிங்க. வியாதிகள் பலவீனங்கள் தூரமா இருக்கட்டும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஒளிஞ்சு போகட்டும். சமாதானத்தாலையும் நன்மையாலையும் நிரப்புங்க. கூடவே இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஹalleluya. blessed additions. உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வால் பிளேட்ஸ் இன்னும் அவைலபிளா இருக்குது சேல்க்கு. இந்தியாவில் இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் வால் பிளேட்ஸ் அனுப்பி வைக்கிறோம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அருமையான அந்நிய பாஷையின் டீச்சிங்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.